உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். ஃபஸ்ட் டைம் அவரை காட்டிருக்க மாட்டோம். காரில் மட்டும் வந்து கார்லேருந்து ஒரு 4 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த டைமில் என்னென்னா தம்பி வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான். ஆனந்தராஜ் கேரக்டர் வரார் அந்த ஏரியாவுக்கு. ஆனந்தராஜோட கேரக்டர் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் சொல்லணும், அப்போ சொல்லும்போது சொன்னேன், அந்த கேரக்டரே கிடையாது படத்தில். ஆக்சுவலாக அது எக்ஸ்டென்ஷன் நிறைய வந்தது அப்புறமா கதையில். ஒரு ஆளோட இவருக்கு சண்டை வரும். நம்ம பிரதர் போலீஸ் ஆஃபீஸருக்கு அங்கே லோக்கல் கூண்டாவோட ஃபைட் வந்தோன்னா அண்ணன் வந்து அடிப்பார். அங்கேருந்து அவரோட விஸ்வரூபம் காட்டுவோம் தான் இருந்தது. ஆனந்தராஜ் கேரக்டர் டெவலப் ஆனதுக்கு காரணம் ஒரு சீக்வன்ஸ் அன்றைக்கி நடந்த சீன் தான். என்னென்னா ஆனந்தராஜ் கேரக்டர் வராரு, எல்லார்ட்டையும் பணம் வாங்குறாரு. ஒரு ஆள் பணம் இல்லை சொன்னோன்னா ஒருத்தன் வந்து போட்டு அடிப்பான வயசானவனை. அவரோட வலை கடையில் உடச்சிட்டு இருப்பாங்க. அப்போது தம்பிக்கு வந்து கோவம் வந்து ஓடி வருவார். அந்த தம்பி ஆக்சுவலாக அவர் சொல்ல மறந்துட்டு, சசிகுமார் ஒரு பெங்களூர்லேருந்து வந்த ஆக்டர். அவர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக படம் பூரா பார்த்தீங்கன்னா காஸ்டிங் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஷுட் டாக் அபவுட் தட். சத்யபிரியா மதர் ஆக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க அந்த பவர்ஃபுல் ரோல் அவங்களுக்கு. அதுவும் இந்த படத்தில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் விஜயகுமார் சார் ஹஸ்பண்டா அண்ட் ரஜினி சார் ஃபாதர் ஆக்ட் பண்ணியிருப்பார். சசிகுமார் ஃபஸ்ட்டு சன். கன்னடாவில் இந்த ஆக்டர் நல்லா ஆக்ட் பண்ணார். செண்பகம் அந்த ஃபஸ்ட் சிஸ்டர், செகண்ட் யுவராணி. எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸஸ். தட் இஸ் அவர் ரெகுலர் நம்ம படங்களில் இல்லாத ஒரு மூஞ்சிகளாக வரட்டும், ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்டது. அப்புறம் தேவான் கேரளாலேருந்து அவரை யூஸ் பண்ணுது. அப்புறம் பின்னாடி ரகுவரன் சார், பல ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ் காஸ்டிங் வாஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி வி கெட் லாட் ஆஃப் குட் காஸ்டிங். கிட்டி கூட அந்த ரோலில் ரொம்ப ஸ்வீட்டான கரெக்டாக இருப்பார். ஸோ இங்கே சீனில் இவர் வந்து தம்பி வந்து ஓடி வந்து நேராக இவனை பார்த்து ஒரு அந்த ஆட்கள் அடிச்சிடுவார். அடித்தோடனே ஆனந்தராஜ் வெளியில் வந்து அவனை அடிக்க ஆரம்பிப்பார். ரஜினி சார் வந்து சாரி ஒன்றும் பண்ணாதீங்க சொல்லுவார். இதை எடுக்கும்போது ராஜு மாஸ்டர் இருந்தார். ராஜு மாஸ்டர் வந்து ஒரு மேட்ரு சொன்னார். சார் இந்த அப்புறம் தானே சார் இவரோட வெளியில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகிறது. ஆமாம், ஒரு சின்ன மேட்ரு சார். ரொம்ப அவருக்கு ஸ்க்ரீன் ப்ளே சென்ஸ் டெரிஃபிக். ரஜினி சார் சொல்லிகிட்டே இருப்பார். அண்ணாமலையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு இடிக்கும்போது அவர் தான் வந்து இவனே அண்ணாமலை அந்த இதோட கட்டிடலாம் சார் அந்த டிராக்டரோட. அப்போ அந்த வீடு அவள் அம்மா வந்து கட்டினா அதை வீடு இவனோட கட்டி போட்டு அடித்தா அந்த எமோஷன் நல்லா இருக்கும் சொன்னதெல்லாம் ஒரு மெலோ ட்ராமா. ஆனால் இட் ஒர்க்ஸ் பிக் டைம். இங்கே என்ன சொன்னார் சார், அவன் டேரெக்டாக அடிக்காமல் பிரதர் வந்து அவன் அடிக்காதீங்க என்ன அடிங்க அப்படின்னு ஒரு மேட்ரு சொல்லிவிட்டு சார் அவனை அடித்ததுக்கப்புறம் பின்னாடி அவன் வந்து அடிக்கும்போது தங்கச்சி மேலே கையை வச்சோன்னா அந்த மாதிரி ஒரு மேட்ரை தான் வந்து இவன் அதே கம்பத்தில் போய் அடித்தா நம்ம இன்டர்வல்ஸ் நல்லா வருமானு ஒரு தாட்டு சொன்னார். இது ரொம்ப புதுசாக இருந்தது. எங்களுக்கு புரியலைன்னா வி ஆர் நாட் ரெடி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் அ தாட். அவரை யோசிச்சுட்டு இருந்திருக்கார் அதை பற்றி. ஸோ எங்கிட்ட வந்து ரஜினி சார் இப்போ சொல்கிறாரு என்ன பண்ணலாம், அது நம்ம கதையை வந்து இருக்குது. எஸ், இதுக்கப்புறம் அடிப்பான், அங்கே அடிப்பான். லேம்ப் போஸ்ட் மட்டும் நல்லா இருக்குது. இது எப்படி ஷூட்டிங் ரெடி, எல்லோரும் உட்காந்துருக்காங்க, ஃபுல் யூனிட் இருக்குது, இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி அப்படி பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணலாம் சொல்லி பேச ஆரம்பித்தோம். சார் நீங்கள் வந்து பிரதர் அடிக்காமல் பிரதர் காப்பாற்றுறதுக்காக என்ன அடிச்சுட்டு சொல்கிறீங்க. அவன் உங்களை வச்சு கம்பத்தில் போட்டு அடிப்பான் சார். அடித்த உடனே அது வந்து இம்பேக்ட் ஆகிடும். தம்பி வந்து கோவத்தில் அவனை அரெஸ்ட் பண்ணிவிடுவான். அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவன் 4 நாளில் வந்துடுவான். வந்து கோவத்தில் அவன் எல்லோரும் துவம்சம் பண்ணதுக்கு பிளான் பண்ணுவான். அப்போது தங்கச்சி கிட்னாப் பண்ணிவிடுவான். அம்மாவை மேலே கையை வைப்பான். அந்த தங்கச்சி பிளட்டை பார்த்துன்னா அண்ணன் பொங்கியை வந்து அவரோட விஸ்வரூபம் எடுப்பார்னு கொண்டு வரலாம்னு ஒரு தாட்டாக ஃபைனலாக அந்த ஒரு 1 லைன் அங்கே ஸ்பாட்டில் டிசைட் ஆச்சு. வா இதெல்லாம் நிறைய மாறும்.
ஸோ ஆனந்தராஜ் வந்தது இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இந்த கேரக்டர் வந்து பெருசாக வந்துடும், ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிவிட்டு அந்த சீனுக்கு பிளான் பண்ணிட்டோம். இப்போது ஷார்ட்டுக்கு அவர் இழுத்துன்னு வந்து கம்பத்தில் கட்டி அடிக்கிறதுக்கு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப நல்லாயிருக்கு, பயங்கர ஷார்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். திடீர்னு ஆரம்பியிருப்பன் சாரோட மாப்பிள்ளை அங்கே இருந்தார், ராமலிங்கம்னு. அவர் வந்து, சார் உங்களை ஐயா கூப்பிட்றாரு ஃபோனில். சரி சொல்லிட்டு நான் அவரோட பக்கத்தில் அங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்தது, ஆஃபீஸ்லேருந்து லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணேன். தம்பி இந்த மாதிரி ஏதோ சீன் எடுக்கிறேமே அப்படின்னாரு வீரப்பன் சார். ஆமாம் சார், நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்களா, இன்றைக்கி இது எடுக்காதீங்க, என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாரு. இப்போ அரௌண்ட் 3 o'clock இது எடுக்கிறது டைமு. சார் பேக்கப் பண்ண சொல்கிறாரு சொல்லிட்டு நான் நேராக ரஜினி சார்ட்ட வந்தேன். சார் என்ன பண்ணி சொல்கிறாரு, நாளைக்கு எடுக்கலாமா அப்படின்னா. ஏதோ சார் இம்பார்ட்டண்ட் ஒரு மேட்ரு பேசுனேன். அப்படியா சார், சரி ஓகே அப்படின்ட்டு. என்ன நடக்க தெரியாது. ஸோ திடீர்னு சார் பேக்கப் பண்ணிக்கலாம், ப்ரொடியூசர் ஏதோ கேட்குறாரு சொல்லிட்டு ஷூட்டிங் நிறுத்திட்டேன். நான் உடனே வண்டி எடுத்துன்னு சார் ஆஃபீஸ்க்கு போனேன். ஆரம்பி சார் அவரோட ஆஃபீஸில் இருந்தார். என்ன தம்பி இந்த மாதிரி ஏதோ சீன் எடுக்கிறையாமே, இந்த மாதிரி ரஜினி சார் கம்பத்தில் போட்டு அடிக்கிற மாதிரி. ஆமாம் சார், அது ஒரு நல்ல தாட் வந்தது. என் படத்தில் இந்த மாதிரி சீனில் எடுக்காதீங்க, உங்களுக்கு தெரியாது, நான் வந்து எம்ஜிஆர் சாரோட இவரெல்லாம் படம் எடுத்திருக்கேன். ஹீரோயிசம், அந்த மக்களோட பிஹேவியர், மக்கள் வந்து வெறித்தனமாக, இப்போ ரஜினி சாரோட ட்ராவல் எப்படி இருக்குது, அவரோட என்ன மாதிரி அவரோட க்ரேஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சீன் எடுத்தீங்கன்னா தியேட்டரில் சீட்டை கழிச்சிருவாங்க, ஸ்க்ரீனை கழிச்சிருவாங்க. ரஜினி சார் போட்டு கம்பத்தை அடிக்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க. நான் எனக்கு தெரியும், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இந்த சீன் எடுக்காதீங்க வேண்டான்ட்டார். இது என்னன்னா இது இப்படி சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும் அதை. ஸோ ஒன்றும் புரியல எனக்கு. சரி சார் ரஜினி சார்கிட்ட பேசுகிறேன் சார் சொல்லிட்டு வெளியில் போய் அங்கேருந்து டக்குன்னு ரஜினி சாருக்கு அவர் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிருக்கார். ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. எங்கே இருக்கீங்கண்ணா? சத்யமூவிஸ் ஆஃபீஸில் இருக்குது, நான் வரேன்ட்டார். உடனே வந்துட்டார் அங்கேருந்து. நேராக அப்போ தான் ரீச் ஆகிருந்தார். வந்து நேராக ஆரம்பியிருப்பேன் சார், நானும் அவருமா ரஜினி சாருமா ஆரம்பியிருப்பேன் சார் முன்னாடி உட்காந்துருந்தோம். எங்கிட்ட வெளியில் கேட்டார் ரஜினி சார், என்ன யூ ஆர் கன்வின்ஸ்ட் வித் சார்? சூப்பர் சார், அது பிளாட்டு ஹை பாயிண்ட்டாக வரும். அது வாட் ஒரு ராஜு மாஸ்டர் சொன்னதுலேருந்து நம்ம இப்போ டெவலப் பண்ணி வச்சது எக்ஸ்ட்ரா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. வில் டாக் அப்படின்னு நேரம் உள்ளே போனோம். இந்த மாதிரி அவர் சொன்னார் ஆரம்பியிருப்பேன் சார், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை வேண்டாம் ரஜினி எனக்கு சரி வராது ப்ளீஸ் வேண்டான்னு சொன்னோன்னே டக்குன்னு ஒரு டைலாக் சொன்னார். வீரப்பன் சார் உங்களோட வியூ நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் எங்கேயோ இது எங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு கான்ஃபிடென்ஸ், சுரேஷ்க்கு கான்ஃபிடென்ஸ், பண்ணிடலாம் சார். சரி நமக்கு January 15 தான் ரிலீஸு. இந்த ஃபஸ்ட் காப்பி எல்லாம் படமெல்லாம் December 15 ரெடி ஆகிடும் சார். ஒரு வேளை நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிக்கலை, இந்த இடம்லாம் சரி வரல சொன்னீங்கன்னா அதை மாற்றிடலாம் சார். அந்த டைம் இருக்கும் நம்மக்கிட்ட. வி டோன்ட் வரி அபவுட் தட். நாங்கள் திங்க் பண்ணி இப்போ கன்ஃபார்ம் பண்ணதை பண்ணிடலாம் சார், ப்ளீஸ் ஹேவ் ஃபெய்த் இன் அஸ்ன்றார். ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டார் என்ன. சொன்ன உடனே அவரும் வந்து என்ன ரஜினி சொல்கிறீங்க இப்படி, எனக்கு சரி ஓகே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக 2 இருக்கீங்கன்னா ஓகேன்ட்டார். கட் பண்ணால் நேராக நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார் சொல்லிட்டு நான் ஷூட்டிங் போனேன். போகும்போது யோசிச்சுட்டே போனேன், இது என்ன ஆனாலும் ஆர்.ஆர். வீரப்பன் சார் இஸ் அ ஜாயண்ட். He has done so many films. He was talking sense because he understands the larger picture of MGR சாரோடலாம் பண்ணிவிட்டு he knows what is heroism. ஸோ அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டு, அதை நம்ம கேர்ஃபுல்லாக அந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு வென் டு ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் இருந்தார் மாஸ்டர்லாம். நான் சொன்னேன் அவர் இப்படி மாதிரி சொல்கிறாரு, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒரு பண்ணலாம் சார், என்ன இதை வந்து நாளைக்கு எடுக்கும்போது சார் இது பிகாஸ் இதை வந்து அவர் சொன்னதுனால கொஞ்சம் வேறு மாதிரி அதை டைமென்ஷன் கொண்டு வரலாம் சொல்லி ஒரு விண்டு, மழை வரப்போகிறது, மழை ஆட் பண்ணலாம் சார், இந்த மாதிரி ஒரு கிரியேட் ஒன் கைண்ட் ஆஃப் நேச்சரே அடருது அந்த மாதிரி ஒரு தாட் கொண்டு போகலாம் சார். இப்போ ஆடியன்ஸை கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் கொண்டு போனால் நம்ம இந்த அவர் சொன்ன பாயிண்ட் டைவர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் இம்பேக்டாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொரு தாட்டும் வந்தது, தேவா சார்கிட்ட போய் இந்த மாதிரி ரீரெக்கார்டிங்கில் இந்த மாதிரி ஏதோ பாட்டு போடலாம் சொல்லி வைரமுத்து சார்கிட்ட சொல்லி தான் பண்ணலாம் சார், அது அடுத்தது. பட் ரைட் நோ ஐ திங்க் நம்ம நாளைக்கு எடுக்கும்போது காற்று நல்லது, ஷூட்டிங் நின்று போச்சு ஓகே, நம்ம நாளைக்கு மார்னிங்க்கு காற்று மழையெல்லாம் எடுத்துன்னு வந்துடலாம், நல்ல வெயில் ஆனால் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி கரெக்டாக வெயிட் பண்ணி கொஞ்சம் க்ளௌடியாக வரும்போது கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்து அந்த சீக்வன்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அடிக்கிறாரு, ப்ளட்டு வருது, எல்லோரும் ஓடி வராங்க, மழை வருது, மழையெல்லாம் வந்து அந்த ஹோல் சீனை வந்து
அப்படியே நீங்கள் சிரிச்சுட்டே இருப்பார் அவர் ரஜினி சார். அப்படியே பிளட் வந்து சிரிச்சுட்டு இருப்பார். அந்த ஹோல் இம்பேக்ட் அந்த கூட இருக்கிற அந்த 4 பேர் அவங்க கையில் கத்தி இருக்கான், அவன் கையை கத்தி கட் பண்ணுவான், அவன் கிளாஸ் உடைப்பான், எவ்ரிபடி அவெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஹோல்டிங் பேக்காக அந்த 4 ஹென்ச்மென் இருப்பாங்க. ஜனகராஜ் ஃபீல் பண்ணுவார், இவா எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா பார்த்துன்னு அழுவா. அந்த ஹோல் எமோஷனில் ரீரெக்கார்டிங் டைமில் வைரமுத்து சாருக்கு அந்த சீனை காட்டி அவர் தான் வந்து அந்த லிரிக் எழுதின்னு கொண்டு வந்தார். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். பாஷா அந்த ஸ்லோ டெம்போவில் பாஷா பாரு ஜேசு போல் சிரிப்பு பாரு எல்லாமே இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ வெல் ரிட்டன். இந்த அந்த பீட்ஸு முள்ள டெம்போவில் அந்த பாட்டு வரும்போது இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஒரு தேர்ட் பர்சன் டைரக்டர் பர்ஸ்பெக்டிவில் ஒரு பாட்டு வந்தது. பாட்டெல்லாம் போட்டு ரீரெக்கார்டிங் மழை எல்லாம் எஃபெக்ட் பண்ணி இட் இஸ் ஆர்எம் வீரப்பன் சார் சொன்ன இதை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக டபுளி ட்ரிப்ளி வி மேட் டு கேர் அண்ட் டிட் தட் சீன். ப்ரீமியரில் இந்த சீனை பார்க்கும்போது எதிர்பார்க்காது என்ன நடந்ததுன்னா, நாங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தோம். அன்றைக்கி படம் ப்ரீமியரில் இந்த சீன் வரும்போது எனக்கு பயங்கர பயம், எப்படி எடுத்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஏன்னா அது நாங்கள் ஒரு ரிஸ்கி சீன் தான் அது. ஆனால் வந்த உடனே அவர் அடித்த உடனே அந்த இடி வந்து மழை வந்து சாங்கு பின்னாடி வந்து கிளாப்ஸ் அடிச்சுட்டான். அவன் தலைவா கத்துறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் மை ஹீரோ வில் ஹிட் பேக். தட் எமோஷன் வாஸ் தேர் பிஹைண்ட். ஸோ இட் வாஸ் வெரி பவர்ஃபுல். ஆனால் அந்த ஸ்கிரிப்டட் பட் ஆல் தீஸ் ஆடட் திங்ஸ் ஒர்க்ட் பிக் டைம். முடிஞ்சு அந்த ஹோல் பில்டப் எடுத்தோன்னா அந்த பையன் வந்து உனக்கு கோவமே வராதா, இவ்வளோ அடிக்கிறாரு, அவனுக்கு எப்படி நீ இருக்க முடியும் இப்படி, அவனுக்கு இது வரைக்கும் ஐ மீன் ஈவன் ஸ்மால் ஆண்ட் ஸ்மால் இது எல்லாத்துக்கும் வரும், உனக்கு இவ்வளோ கோவம் வரலையே சொல்லி டயலாக் இருந்தது. நாங்கள் ஒரு பெரிய ஒரு 2-3 லைன் டயலாக் இல்லைடாடா அப்படியெல்லாம் எழுதி பிடிச்சிட்டு இருந்தோம். டயலாக் எல்லாம் பேசி எல்லாம் பண்ணலாம்னு பேசும்போது ரஜினி சார் வந்து அமிதாப் பச்சன் ஒரு படம் இருக்குது ஹிந்தியில், அதில் என்ன பண்ணுவார்னா எல்லோரும் ஏதாவது சொல்லும், வேறு கான்டெக்ஸ்டில் வரும் அந்த சீனை, அவர் வெறும் சிரிப்பார் அப்படின்னாரு. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த சீனு. அந்த மாதிரி இங்கே சிரிக்கட்டுமா கேட்டார். அதனால் என்ன டைலாக் இருந்தாலும் சார் அந்த சிரிப்புக்கு பவர் எதுவுமே கிடையாது, லெட்ஸ் டூ இட். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா டீம் ஒர்க்காக ஒரு ராஜு மாஸ்டர் ஒரு ஐடியா சொல்கிறாரு, கேமராமேன் ஒரு ஐடியா சொல்கிறாரு, பாலகுமார் ஐடியா சொல்கிறாரு, எடிட்டர் ஒரு ஐடியா, எல்லாருமா சேர்ந்து வி ஆர் டூயிங் இட் அண்ட் இட் வாஸ் ஸோ ஹாப்பி டு கெட். ஏன்னா எல்லோரும் ஒரே ஃபோக்கஸ், அந்த படத்தை நல்லா வரணும், படம் நல்லா வரணும், பிக்சர் ஹேஸ் டு பிகம் சூப்பர் ஹிட் அண்ட் வி ஆர் ரிசீவிங் இட். நல்லா இருந்தால் ஏற்றுக்கலாம், நல்ல பாயிண்ட்ஸ் சொன்னால் எடுத்துக்கலாம், அப்படி தான் போச்சது. அந்த ஷார்ட் அவர் சிரித்தது ஐ காட். அதில் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது, அது குயிக்காக இருந்தது. அது 24 ஃப்ரேம்ஸும் எடுத்தேன், முள்ள 36 ஃப்ரேம்ஸ் பண்ணியிருக்கேன். என்னால் லென்த்து பத்தலை, அது இழுத்துட்டேன், கொஞ்சம் லென்த் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி 36 ஃப்ரேம்ஸில் அவர் சிரிச்சுனே வருவார், அழகாக முடியும் அது. ஸோ ஒரு மேட்ரை பில்டப் பண்ணி எவ்வளோ கன்ஃபியூஷன் வரும் தெரியாமல் நாங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணி அந்த சீனை வந்து ஃபைனலாக இட் கேம் இட் டு தட் க்ளோரி வாஸ் மேஸ். இட் வாஸ் ஃபேபுலஸ் சீக்வன்ஸ், ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் ஆஃப் த பிக்சர். கோவே வராதா? அந்த லேம்போஸ்ட் சீனுக்கு அப்புறம் அடுத்த ஷார்ட் ஃபுல் ஸ்பீடில் பிரதர் ஆனந்தராஜ் அரெஸ்ட் பண்ண போவார். அங்கே ஒரு காமெடி நடந்தது. சசிகுமார் வந்து வேறு ஏதோ படம், ஒரு கன்னடா படம் ஷூட்டிங் அது போய் கை உடச்சின்னு வந்துட்டு ஃப்ராக்சர். அவனால் ஒரு ஹேண்டை கையை தூக்க விட முடியாது, அப்படி கொண்டு வந்து நின்று உட்காந்துற பாருங்க. வண்டி ஜீப் ஓட்டுறதுக்கு சும்மா அப்படி வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஓட்டியிருப்பார், ரைட் ஹேண்டு தூக்கவே முடியாது, ஷோல்டர் டிஸ்லொகேஷன். வண்டி இறங்கிட்டு வெளியில் இறங்குவார், லெஃப்டில் அப்படியே காலை பாருங்க, நல்லா பாருங்கள், அவர் he will not use his right hand. சும்மா பாக்கெட்டுக்குள்ளே கை வச்சுட்டு எடுத்துட்டேன். அப்போ உள்ளே அவர் தான் வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவனுக்கு உள்ளே போக வைக்கல. எல்லாமே அந்த வேறு போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அவர் ஒரு பயங்கர ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பார். அவர் இஸ் வெரி வெரி பெக்யூலர் கேரக்டர். ஆனந்தராஜ் பிரமாதம் பண்ணியிருப்பார். அதை ஆர்த்தி எடுக்கும், அந்த ஆர்த்தியை அப்படி சக்குன்னு மூடிண்டு அப்படி நடந்து வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவனை பார்த்துட்டு, அவனை பார்த்துட்டு அந்த லுக்கு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த சீனை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்ன டைமென்ஷன். ஸோ அங்கேருந்து கார் வரும், நைட் எஃபெக்டில் ஒரு மாருதி வேன் வரும், கீழேருந்து குரல் கேட்கும்,
இப்போ சசிகுமார் அவன் பிரதர் வந்து அங்கேருந்து கீழே பார்ப்பான். அம்மா வந்து எங்கடா இவ தங்கச்சின்னு தான் வரலையே சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது, ஹலோ எப்படி இருக்கீங்க அம்மா அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறந்து அந்த சிஸ்டர் அவன் ரிவீல் பண்ணுவான். அவள் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. பிரதர் ஓடி வருவான். ஓடி வந்து அவன் அடிக்க 4 பேர் அடிப்பான். அவனோட ஆஸ் காப்பு அவனுக்கு இருக்கிற கோபத்தில் அடிப்பான். அந்த பில்டப் எல்லாம் வரும் நல்லா அடித்து. அவன் தங்கச்சி பார்த்தா பிளட்டு இருக்கும். அம்மா வந்து வரும், அம்மாவும் தள்ளிடுவாங்க, அம்மாவும் விழுந்துடுவா. ஒரு ஹை பில்டப் பாயிண்ட் இருக்கும் சீனு. சடன்னாக அந்த ஆனந்தராஜ் வந்து அந்த தங்கச்சி கேரக்டர் தள்ளுவான். அப்படியே அந்த பொண்ணு தடுக்கி விழும்போது ஒரு கை வரும். அப்படி பிடிச்சி தங்கச்சியை கரெக்டாக பிடிப்போம். பிளட்டு இருக்கும். பிளட்டை பார்ப்பார். அந்த ரியாக்ஷன் பிளட்டை பார்த்துட்டு அந்த கண்ணு ஷாட்டு ஒருத்தர் ஓடி வருவான். ஃபஸ்ட்டு டைம் ஃபுல் பவர் பஞ்ச் அடித்து நம்ம லேம்ப் போஸ்ட்டு போய் அடித்து ஃபுல் ஸ்பீட் லேம்ப் போஸ்ட்டு அப்படி ஸ்பார்க்கில் வந்து விழுவான். இட் இஸ் பியோர் என்ஹான்சிங் தி வயலன்ஸ், தி எமோஷன். வேறு எதுவுமே கிடையாது. ஹியர் இஸ் அ மேன் ஃபுல் இன்டர்வல் வரைக்கும் ஹோல்டு பேக் பண்ணிகிட்டே இருந்தோம் அவரோட ஆங்கரை. மாணிக்கம் யார், மாணிக்கம் யார், மாணிக்கம் யார், அவன் பாஸ்ட் என்னங்கிறதுக்கு ஒரு ஃபைட் இல்லை ரஜினி சார் படத்தில். டு தேட் பாயிண்ட். தட் இஸ் ஒரு 1 hour 30 minutes இன்டர்வல் வரைக்கும்னா 1 hour 25 minutesக்கு ஒன்றும் கிடையாது. ஃபைட் பண்ணுற இடத்துல ஃபைட் பண்ணல. ஆட்டோ கிடிச்சா ஃபைட்டு கிடையாது. ஆனந்தராஜ் அடிக்கிறாரு, கம்பத்தில் ஃபைட்டு கிடையாது. அப்பேற்பட்ட ஹோல்டு பேக் பண்ணி இந்த பஞ்சுக்கு வந்த இம்பேக்டு ஏதோ அந்த காலத்தில் மைக்கேல் ஜாக்சன் ஷோக்கெல்லாம் நம்ம காட்டுவாங்க ஷார்ட்ஸு, க்ரேஸியாக அழுவாங்க, கத்துவாங்க, அந்த மாதிரி இருந்தது தியேட்டர். He was holding back, so the whole audience went into raptures. They were, and அங்கேருந்து அந்த ஷாட்டு தங்கச்சி ஷாக்கு, தங்கச்சி மேல் ரியாக்ஷன் இருக்கும். அப்படியே பயந்து ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி போவா. அண்ணாவா இவரா அப்படி அடித்தார்னு பின்னாடி போவா. அங்கேருந்து அவர் அந்த அவரோட அந்த மேலில் ஒரு காக்கி கோட்டு மாதிரி இருக்கும், அதை அப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே வேறு ரேஞ்சில் எடுத்தேன். டாகா டாகா அதை டிசால்வ் பண்ணிடுங்க எடிட்டிங்கில். போய் க்ளோஸ்அப் அண்ட் வேணுன்னு அப்படி சொல்ல, சார் கொஞ்சம் சின் டவுன் பண்ணிவிட பாருங்கள் சார், அந்த கண்ணு பெருசாக தெரியும்னு. அழகாக ஃபுல் பவரில் இருக்கும் அது. அந்த டன் டன் டா பாஷா ஓ. அண்ட் ஃபஸ்ட்டு அந்த அடிக்கப்புறம் ஒரு ட்ரெயின் சவுண்ட் வரணும் இருக்கும் சைலண்டில். தடக் 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 தடக். யூ கேன் கிரியேட் தட் சைலன்ஸ் வாஸ் டெரிஃபிக். த பவர் வாஸ் டெரிஃபிக். அண்ட் த ஹோல் இம்பேக்ட் ஆஃப் தட் ஷாட் வென் ஹீ லுக்ஸ் அட் எவ்ரிபடி டெரர் மாதிரி இருக்கும். அப்படியே சைலண்ட்டாக யூ வில் வாக். தம்பிக்கு ஷாக்கு. அண்ணாவா அடித்தா இது கொஞ்சம் 2 நாள் முன்னாடி அடித்த உடனே பயந்தாங்குழி மாதிரி இருந்தானே இவனா. போய் அங்கே போய் உள்ளே போ சொல்லும்போது அந்த கண்ணில் பவர். தம்பி பயந்துடும். திஸ் இஸ் நாட் த மாணிக்கம் ஐ நோ. அவன் சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்துருப்பான். அவனுக்கு தெரியாது இந்த பவரை. திஸ் அனதர் மேன். ஐனர் ஒரு அவதாரம் எடுத்த மாதிரி அங்கே நிற்கிறாரு. இப்போ அவன் போவான். அந்த பின்னாடி கத்தி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வாட்டர் பைப் இருக்கும், பம்ப், அதை எடுத்து டு என்ஹான்ஸ் இஸ் பவர் வி டிட் தட். அண்ட் அந்த தண்ணி எடுக்கும் போது அடிக்கிறது எல்லாமே இட் ஹேட் நல்ல பாருங்கள், அதில் ரோப் ஷாட்ஸ் இருக்காது, பசாக் பறக்கிற மாதிரி இருக்காது. ரியல் பவர், இன்டென்ஸ் பவர். அண்ட் மோர் தென் எனி திங் சீனில் வி ஹேட் கிவன் ஸோ மச் ஆஃப் பவர் இன் இட். த டைம் டு எக்ஸ்ப்ளோட் ஹேட் கம். இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு வந்து இந்த பவர் கொடுக்கும்போது அப்படியே ஆடியன்ஸ் வெயிட்டிங்கில் இந்த ஹோல் பவர் ஆஃப் தட் சீன், த ஃபைட் வாஸ் இன்டென்ஸ். இப்போ பாக்கி இந்த ஹென்ச்மெனும் வந்துடுறாங்க இதில். ஆக்சுவலாக ஷூட் பண்ணும்போது இவா ஃபைட்டும் அவளும் அங்கே பேரலில் அடிப்பாங்க மாதிரி ஷூட் பண்ணியிருந்தோம். அப்போ நான் எடிட்டிங்கில் திடீர்னு என்ன ஃபீல் பண்ணேன்னா, ரஜினி சார் மாணிக்கம் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்காரு, அந்த ஃபைட்டர்ஸோட போய் காட்டினா நல்லா இல்லை சொல்லி ஃபைட்டர்ஸோட ஒரு ஷாட் இல்லை, ஒன்லி மாணிக்கம் கண்டினியூஸாக 7 பேர் அடி. அவங்கள அடுத்தவன் அடிக்கிறான், அடுத்தவனுக்கு ஆனந்தராஜ் அடிக்கிறார், போயிட்டே இருக்கும் கண்டினியூஸ்லி. ஹிஸ் பவர், ஹிஸ் ஆங்கர். பிரதர் பார்க்குறான், மம்மா பார்க்குறா, சிஸ்டர் பார்க்குறா. ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸ் ஆர் வாட்சிங் த ரியல் பவர். நோ ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ், நோ அந்த அடித்தா பறந்து போய் வால் உடச்சி எதுவுமே கிடையாது. ஆனால் யூ கேன் என்ன பண்ணினாலும் அதில் ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஹி வாஸ் ஸ்ட்ராங், ஹி வாஸ் ஸோ பவர்ஃபுல்ங்கிறத அடித்து ஆனந்தரா அதே மாதிரி கம்பத்தில் அடிக்கிறதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஷாட் கேம் ஆஃப் ஃபைட்டர்ஸ். அது வரைக்கும் ஹோல்ட் பேக்.
ஃபைட்டர்ஸ் காட்டினா அவன் டப்பு 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 அடிக்கிறாங்க, அவங்க அடிக்கிறாங்க, இங்கே இன்டர் கட் ஷாட் அடிக்கிறான். இந்த ஹோல் இது இம்பேக்ட் அப்படியே கிரெசண்டோக்கு போய் கட் பண்ணால் அப்படியே ஆனந்தராஜ் அங்கே அந்த கம்பத்துக்கு நிற்க நேரம் அந்த இது தூக்கி எறிவார். அவன் டமால்னு கீழே விழுவான். மறுபடியும் அவனை இந்த இடத்துல பார்த்த இடத்துல புதைச்சிடுவேன் சொல்லிவிட்டு செகண்ட் டைம் ஒரு தடவை சொன்னான் 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லி கையை கீழே வைக்கும்போது இப்போ தான் டான் மாதிரி ஜனகராஜும் அந்த ஒருத்தரும் அந்த கையை கிஸ் பண்ணுவாங்க. அவர் அப்படியே நின்றுட்டுருப்பார். வானந்தே அந்த லைட்டிங் மாற்றணும். அந்த கம்பத்தை அடிக்க உடனே அந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பேக் லைட்லாம் போட்டு அந்த இன்டர்வல் பேங்காக ஒரு ஷார்ட்டை போட்டு அப்படி நிற்கும்போது ஜாயிண்ட்டாக இருக்கும். அது மேன் அவதாரம் எடுத்துட்டார் இவர். நவ் யூ ஹேவ் கோயிங் டு ஷீ தென் த செகண்ட் ஆஃப் பாஷா. த ரியல் பாஷா இஸ் கோயிங் டு கம்ங்கிற இம்பேக்டை கொடுத்து அந்த பேங். எஸ், டெரிஃபிக் இன்டர்வல் பாயிண்ட். இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அப்போ நான் இதில் ப்ரீமியரில் சொன்ன மாதிரி ஜெகநாதன் சார் இந்த மாதிரி இன்டர்வல் பண்ண நான் பார்த்ததில்லை சார், எங்கேயோ இருக்குது சார், செகண்ட் ஹாஃப் எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். எஸ், செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குங்கிறது வாஸ் பிக் கொஸ்டின். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.